இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் தான் அப்படின்னு அவர் தரப்பு வாதமா முன்வைக்கப்பட்டுச்சுல, அது நீங்க தான் அப்படி ஆர்குமெண்ட் பண்ணீங்களா? நீதிமன்ற வாதங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல ஏசி சபோ வால்ன்ற வார்த்தை வந்ததாகவும் சினிமாட்டோகிராஃப் ஃபில்மும் அக்கம்பனிங் சவுண்ட் ரெக்கார்டிங்கும் ப்ரொடியூசர் ஓனர். ஸோ வென் த சவுண்ட் ரெக்கார்டிங் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மூவி, அதுக்கு யார் ஓனர்? காப்புரிமை விஷயத்துல இளையராஜா சார் கூட நேரடியா பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். இளையராஜா சார் என்ன சொல்லுவாரு? மக்களை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா? பொதுவாகவே நிறைய பேசக்கூடிய ஆள்ல போனா லீகல் விஷயங்களை பேசுவோம். லீகல் என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த சினிமாவில் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் தான் சொந்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, தயாரிப்பாளர் கே ராஜன் கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேனே, சினிமாவுக்கு இசையமைக்கும் போது வாடகைக்காக வந்து இசையமைச்சிட்டு போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, அப்ப அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு படத்துக்கு அவர் ஒரு பணம் வாங்குறாருன்னா, வாங்குறாங்களோ அவங்க கொடுக்குறாங்களோ அது ஒரு தனிப்பட்ட வாதம். எவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ டிசைட் பண்ணி எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருக்கணும். அன்னைக்கு எவ்வளோ கேட்டாரு, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதில் என்னென்ன உரிமை ரிசர்வ் பண்ணிச்சு, யாரும் இன்னைய வரையும் ஒரு கூலி படத்தோட தயாரிப்பாளருக்கு இளையராஜா சார்பா நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. ஆமா, இந்த பிரச்சனை எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இந்த பர்டிகுலர் ப்ரொடியூசருடைய படங்களும் சரி, இந்த பர்டிகுலர் ஸ்டார் படங்களும் சரி, ராஜா சாரோட இன்டென்ஷன் என்னன்னா, ஆக்ட் இருக்கு, சட்டம் ஒரு விஷயம் சொல்லுது. சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் சாரோடைய படங்கள்லயே மொதல் படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, அடுத்து நடுவில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு, மறுபடியும் 3வது படமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சார் நாலேஜுக்கு போகாம இல்லை, தெரியுது. தெரியும் போது இந்த படத்துடைய பேருக்கே வந்து காப்பிரைட் வந்து வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு தான் வந்து பண்றாங்க இல்லையா? அதே போல வைரமுத்து என்ன கேட்கிறாருன்னா, பாட்டுக்காக இசையா, இசைக்காக பாட்டான்னு கேட்கிறாரு. காப்பிரைட் ஆக்ட்ல லிரிசிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்டை இல்லைன்னு சொல்லி, ஒருவேளை காப்புரிமை விஷயத்துல இளையராஜா சாருக்கு ஷேர் வந்ததுன்னா, பாடல்கள் எழுதின பாடலாசிரியர்களுக்கும் ஷேர் உண்டா? எங்க போனாலும் இளையராஜா சார் தான், எங்க போனாலும் அவர் பாட்டு தான், அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்றதுன்னு இன்னைக்கு கிடையாதுங்க. என்னோட நாலேஜ் இருக்கு, தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் கட் அவுட் வச்சு. ஏன் இளையராஜா சார் இன்னும் வாயை திறக்காம மௌனமா இருக்கிறார்? பேச வேண்டியதானே மீடியாவில்? பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. வணக்கம் சார். வணக்கம். இளையராஜா பாடல்கள் காப்புரிமை விஷயத்தில் என்னதான் பிரச்சனை, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வேற நான் கொடுத்துட்றேன். முதல்ல காப்புரிமை பிரச்சனைன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த காப்புரிமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு 2 லைன் கொடுத்துன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இந்த காப்புரிமைன்றது காப்புரிமை சட்டம், காப்பிரைட்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த இன்டென்ஷன் ஆஃப் த ஆக்ட்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஒரு ஆக்டை பார்லிமெண்ட்ல எனக்ட் பண்றாங்கன்னா எதுக்காக, அந்த சட்டத்தை யாருக்காக? எல்லாமே பொதுமக்களுக்காக தான், பட் எந்த வகையிலான பொதுமக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. சரி, காப்பிரைட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர்ஸ்ன்றவங்க ஒரு படைப்பாளின்னு சொல்றோம் இல்லையா? படைப்பாளின்னும் போது அந்த வார்த்தையிலே அதுக்கான டெஃபினேஷன் இருக்கு. ஒரு விஷயத்த உருவாக்குறவங்க. அதனால உருவாக்கும் போது இதுக்குள்ள இன்னும் டீப்பான டாபிக் போவாங்க. டீப்பான உருவாக்குறதுன்னும் போது எல்லாமே இயற்கையிலேருந்து உருவாகுறதுதான். அப்படி பார்த்தோன்னா, உனக்கு யார் உங்க அப்பா தான் படைச்சாங்க உன்ன, இல்லைன்னா நீ கிடையாது, அந்த மாதிரி சில வாதங்கள் வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இசையை கற்றுக் கொடுக்கலாம், நீங்க எப்படி கத்துப்பீங்க? எல்லாமே ஆனா வந்ததுக்கு அப்புறம் இவர் உருவாக்குற கிரியேஷன்ஸ் புதுசா இருக்கு இல்லைங்களா? அதை மற்றவங்க ஃபாலோ பண்றாங்க, லைக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது நான் சொல்ல மியூசிக்காகன்னு கிடையாது, ஆர்டிஸ்டிக் ஒர்க்னு சொல்லுவாங்க. அண்டு ஒரு மூவி எடுக்கிறாங்க, கதை எழுதுறாங்க இல்லைங்களா? புத்தகத்துல கதை எழுதுறவங்க, சினிமாவோட கதையை உருவாக்குறவங்க, ஸ்கல்ப்சர் சிற்பம் வடிக்கிறாங்க, அதுவும் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க். அது எல்லாத்தையும் காப்புரிமை இருக்கு. எல்லாருமே இப்போ கொண்டு வந்து தராங்க, ஒரு கிருஷ்ணர் சிலையை செஞ்சு கொடு அப்படின்றாங்க. உடனே கிருஷ்ணர் சிலையை செஞ்சு கொடு. அந்த கிருஷ்ணர் சிலை வந்து ஃபேமஸ் ஆயிடுது. இப்போ நம்ம இவர் அயோத்தி ராமர் ஃபேமஸ் ஆனார் இல்லையா? இப்போ அதுக்கான காப்புரிமைன்னும் போது அது எல்லாருமே எடுத்துட முடியாது. அதுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லாமே ஒரு தனி படைப்புன்னு வந்துட்டாலே காப்புரிமை, அது ஜெனரலா காப்பி. ஸோ அந்த படைப்பாளிகளுக்கான ப்ரொடெக்ஷன் ஒரு சட்டத்துல கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு படைப்பாளி அந்த வந்த லிஸ்ட்ல இந்தியாவிலே வேர்ல்டு லெவல்ல டாப் படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு சில உரிமைகள் சட்டத்துல கொடுத்துருக்காங்க, அவரோட கிரியேஷன்ஸ்க்கு. ஸோ அந்த உரிமையை அவர் நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ
ஏன் இளையராஜா சார் காசு கேஸ் போடுறாரு அப்படின்னும் போது தனக்கு ஒரு ரைட் இருக்கு. இப்ப நம்ம 4 பேர் இந்த ரூம்ல இருக்கோம்னு வச்சுங்க, நம்ம 4 பேருமே நம்ம உரிமை பாதிக்கப்பட்ட எல்லாருமே கேஸுக்கு போயிட மாட்டோம். அதுல 2 பேர் போவோம், இல்ல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சார் போறாரு, அவர் உரிமையை நிலைநாட்டணும்னு பாக்குறாரு. அதனால அவர் ஒரு லெஜெண்ட், அவர் செஞ்சாருன்னா அது எத்தனை பேருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குச்சுன்னா அது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு விஷயம் செஞ்சாருன்னா மத்தவங்க தன்னோட உரிமை இருக்குன்ற அவேர்னஸ் முதல்ல கிரியேட் ஆகும் இல்லைங்களா. ஆனா பொதுவெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜாக்கு பணத்தாசை வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அவருடைய தம்பி கங்கை அமரன் கூட ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் அதான் பணம் காசு பொருள் எல்லாமே இருக்கு, ஏன் இதுக்கெல்லாம் போய் ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு கூட கங்கை அமரனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன். ஆமா, நீங்க சொல்றது வந்து ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட், எனி பப்ளிக் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அவங்க ஒரு வியூஸ் கொடுக்குறாங்க, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட கிடையாது, பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் சில பேர் சொல்லலாம். பொதுமக்கள் பார்வையில இளையராஜா நிஜமாலுமே பணத்தாசை வந்துருச்சு ஒரு பிம்பம் வந்துருச்சுல. ஆமா, பணத்தாசைன்னு சொல்றது, பணத்தாசைனா அடுத்தவங்களுடைய காசு கொண்டு போய் அது எனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டா அது பணத்தாசை. இவர் தனக்கு வர வேண்டிய காசு, தனக்கு வர வேண்டிய என்ன நியாயமா இருக்கோ அதை கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு. தவிர அதை கூட நீதிமன்றத்துல போய் சட்டம் என்ன சொல்லுது, அது நான் கேட்கறது சரியா இல்லையா நீதிமன்றத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன கமெண்ட்டுக்காக அவர் வந்து பணத்தாசைக்கு போறாருன்னு சொல்லும்போது அவர் சார் போடுற கேசஸ் பத்தி பேசுறாங்க, அவருக்கு எதிர்ப்பா கேஸ் போடுறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு என்ன பணத்தாசைன்னு சொல்லலாமா? எத்தனை நிறுவனங்கள் போடுறாங்கல்ல, பெரிய பெரிய இந்த ஆடியோ கம்பெனிஸ் போடுறாங்க, அவங்க பணத்தாசைன்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தைக்கு? அவங்களுடைய லீகல் ரைட்ஸை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது கோர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லும்போது when they are allowed to do that, ஏன் இவர் பண்ணக்கூடாது? இவருக்கு சில ரைட்ஸ் இருக்கு, he can always approach the court. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழ் சினிமாவுடைய மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்களே ஒரு வீட்டை புதுசா கட்டுறீங்க, கொத்தனார்கிட்ட மேஸ்திரிட்ட கொடுக்குறீங்க, வீடை கட்டி முடிச்சுட்டு பால் காய்ச்சும் பொழுது அவருக்கு வேட்டி சட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. உடனே அந்த கொத்தனார் மேஸ்திரி வந்து யார் கட்டின வீட்டுக்கு யாரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறது, நான் கட்டின வீடு, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொத்தனார் மேஸ்திரின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்படிதான் இளையராஜாவும் கொத்தனாரி மேஸ்திரி மாதிரி தான் அப்படின்னு மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன் சொல்றாரு. இது சொல்லலாம், இது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய கமெண்ட்ல யார் வேணா சொல்லலாம். ஒரு உதாரணம் கொடுக்கணும், தமிழ் சினிமாவுடைய மூத்த தயாரிப்பாளர், மூத்த தயாரிப்பாளர், அவருக்கு இருக்கிற அவருடைய ஃபீல்டு அவர் லெஜெண்டா இருக்கலாம், அவர் பெரிய ஆளு, கரெக்ட். பட் யாருக்குமே ஒரு சட்ட பிரச்சனை வரும்போது அந்த லீகல் இஷ்யூஸை யார் டிசைட் பண்ணணும்னு சில இடங்கள் இருக்கு, ஃபோரம் இருக்கு. அந்த ஃபோரம் எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆக்ட் இருக்கு, எனாக்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்கு, இந்த காப்பிரைட் ஆக்ட்ல ஒரு கொத்தனாருக்கோ மேஸ்திரிக்கோ ஒரு பில்டர்ஸ்க்கோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இது திஸ் காப்பிரைட் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் கிரியேட்டிவிட்டி. யாருக்கு கம்போசர்னா என்னன்னு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கு, வாட் இஸ் சினிமாட்டோகிராஃபி ஃபில்ம். ஒரு ப்ரொடியூசர் எதனுடைய ஓனர்னா அந்த ஆக்டை கிளியரா படிச்சுப்பாங்க. இப்போ நீங்க சொல்றது சட்டமே படிச்சே கூட சில பேர் சொல்லலாம், ஏன்னா ப்ரொடியூசர்னா சட்டம் படிக்காம கூட இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் மே பி த ஓனர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபில்ம். அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபில்முக்கு அவர் ஓனர், அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபில்மை சார்ந்த சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்கு இல்லைங்களா, அண்ட் இட்ஸ் அக்கம்பனிங் சவுண்ட் ரெக்கார்டிங். அந்த சினிமாவுக்கு தயாரிப்பாளர் ஓனர் அப்படிங்கிற பட்சத்துல சினிமாவில ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கக்கூடிய இசை கேட்கறதுக்கு முன்னாடி அதோட விளக்கத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன் நானு. சினிமாட்டோகிராஃபி ஃபில்மும் அக்கம்பனிங் சவுண்ட் ரெக்கார்டிங்கும் ப்ரொடியூசர் ஓனர். ஸோ வென் த சவுண்ட் ரெக்கார்டிங் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மூவி, அதுக்கு யார் ஓனர்? போத் ஆர்குமெண்ட் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டுக்கலாம். சவுண்ட் ரெக்கார்டிங்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் தனியா சொல்லியிருக்காங்க, ஆதார்னா என்னன்னு தனியா சொல்லியிருக்காங்க. ஸோ கம்போசர், ஒரு மியூசிக்கு கம்போசர் வந்து அந்த சவுண்ட் ஒர்க்கோட மியூசிக்கல் ஒர்க்கோட ஆதார் அவருக்கு ஒரு ரைட்ஸ் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட சேர்ந்து போடும்போது நாங்க கேட்கல, எப்பவுமே நாங்கன்னு கிடையாது, ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஆடியோ ரைட்ஸை டிஸ்பியூட் பண்றாரு, கிளைம் பண்றாருன்னா படத்தோட சேர்ந்து விஷுவலா தேட்டர்ல போடும்போது எனக்கு நீங்க ராயல்ட்டி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, கேட்டது கிடையாது. இப்ப இவர் சார் விஷயத்துலயும் கேட்கல, ராஜா சார் விஷயத்துலயும் அதை கேட்கல. படத்தோட எக்ஸிபிட் பண்ணீங்க, ரீரிலீஸ் கூட நிறைய பண்றாங்க, ரீரிலீஸ் பண்ணும்போது என்னுடைய படம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது கிடையாது. ஆனா அந்த பல இடத்துல பாடல்களோட போடும்போது, ஆனா தனியை எடுத்து ஆடியோவை விற்கிறாங்க இல்லைங்களா, செப்பரேட் சவுண்ட் ரெக்கார்டிங்னு வருது இல்லையா, அந்த சவுண்ட் ரெக்கார்டிங்கான உரிமை யார் ஓனர்? அப்படின்னா அப்ப தயாரிப்பாளர் தானே ஓனர், தயாரிப்பாளர் தானே அதுக்கான உரிமையை கோர முடியும். தயாரிப்பாளர் அந்த சினிமா படத்துக்கான உரிமையை கோரலாம். சினிமா படத்துல ஒன் ஆஃப் த பார்ட் தானே இசை ஒரு பார்ட். அப்ப சினிமா படத்தோட சேர்ந்து எக்ஸிபிட் பண்ணாம தனியா ஒரு ஆடியோவை போட்டு இளையராஜா ஹிட்ஸ், ராஜா சார் ஹிட்ஸ், மியூசிக் மெலடிஸ் ஆஃப் ராஜா,
அதனால ராஜாஸ் வந்து சூதிங் மெலடிஸ் என்னென்னமோ போடுறாங்க இல்லையா, அவர் பேர் தான் போடும்போது ஒரு பாட்டு யூடியூப் போனீங்கனாலே இவருடைய படமும் பாட்டும் தான் போடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ் ப்ரொடியூசர், ஒரு பெரிய யாரோ ஒரு ப்ரொடியூசர் வச்சுங்க, ஏதாவது பேரை சொல்லி கான்ட்ரவர்சி ஆயிடும். ஏபிசிடின்னு வச்சுங்க, ஸோ ஒரு மிஸ்டர் ஏபிசி கிரியேஷன்ஸ், மிஸ்டர் சிடிஎஸ் கிரியேஷன்ஸ் அப்படி யாரும் போட முடியாது. ப்ரொடியூசர் பேரை வச்சு பாட்ட யார் கேட்க. நீங்க சொன்ன மாதிரி சினிமாவில் ஒன் ஆஃப் த பாட்டா இருக்கக்கூடிய இசையமைப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட தயாரிப்பாளர் கே ராஜன் கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேனே, அப்படின்னா சினிமாவுக்கு இசையமைக்கும் போது வாடகைக்காக வந்து இசையமைச்சிட்டு போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, அப்ப அதுக்கு உங்களுடைய பதில்? ராஜா சாரோடைய அவருடைய கேலிபருக்கு அவர் இருந்த பொசிஷனுக்குன்றத ஒரு பக்கம் கொண்டு வருவோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒருத்தங்க போறாங்க, எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு ஏபிசி கேட்டகரி இருக்கும். அதாவது ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய, ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்போசரோ ஒரு மியூசிஷியன் இருக்காங்க, கம்மி டிமாண்டு நியூ கமர்ஸ் அப்படி இருப்பாங்க. இப்போ நியூ கமர்ஸோ இல்லை டிமாண்ட் இல்லாமல் இருக்கவங்க கிட்டே போய் ஒரு எக்ஸ் அமௌண்ட் நான் தரம்பா என் படத்துக்கு மியூசிக்கை போடுனா ஓகே, அப்போ நான் போய் கேட்குறேன் இவ்வளோ பணம் கொடுப்பேன் மியூசிக் போடுறியா, என் படத்துக்கு மியூசிக் தேவைப்படுது, அப்போ நான் ஒரு எம்ப்ளாயர் கேட்டகரியில் வந்துடுறேன். ஸோ ஐ எம் டிசைடிங் த சேலரி. இன்னும் ஒருத்தர் போறாரு, நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்கீங்க, உங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னா 50 லட்சமா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் 50 கோடி கொடுத்தாலும் நான் போட மாட்டேன், டைம் இல்லை எனக்கு இந்த கதை பிடிக்கல, நான் ரிஜெக்ட் பண்றேன் இந்த கதையை. இந்த மாதிரி ராஜா சார் ரிஜெக்ட் பண்ண கதைகள் எத்தனை இருக்கு, அன்னைக்கு திரைத்துறையில் இந்த பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து அவர் ரிஜெக்ட் பண்ண கதைங்க எவ்வளவு இருக்குன்றது நீங்க பல இன்டர்வியூஸ் பல ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். அன்னைக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினாரு. இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்க முதல்ல ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி காப்பி ரைட்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் ராஜா சார்னு சொல்றோம் இல்லைங்களா, பாத்தீங்கன்னா ரன்ஸ் அபவுட் ஒரு 1000 படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல அவர் மொத்தம் போட்ட படங்கள்ல ஒரு பெரும்பாலான படங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் நீங்க சொல்ற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லனா கேஸ் டு கேஸ் பேசிஸ் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் படத்துக்கு நான் எவ்வளவு பணம் வாங்கினா இல்லையா, முதல்ல அது இவர் இலவசமா போட்ட படங்கள் லிஸ்ட் எடுத்தா அது பெரிய லிஸ்ட் வரும். இப்ப இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, நான் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது அதுல இத்தனை எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரு 600-700 படங்கள்ல குறைஞ்சது எவிடன்ஸோட ஒரு 60-70 படங்கள் சொல்ல முடியும். ஒரு காசு வாங்காமலோ இல்ல ரொம்ப ரொம்ப மீகர் அமௌண்ட், சரி நீ ஒரு ப்ரொடியூசர் நீ ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச வளர்ந்துட்டு போ அப்படின்னு சொன்னது எவிடன்ஸோட இருக்கு, ஆடியோ வீடியோ எவிடன்ஸ் இன்டர்வியூஸோட இருக்கு. ஆனா காப்புரிமை விஷயத்துல அந்த கார்ப்பரேட் நிறுவனம் நீதிமன்றத்துல முன் வச்ச வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இளையராஜாவுக்கு 80s 90s இருந்த அந்த ஈர்ப்பு வந்து இன்னைக்கு இல்ல, அதனாலதான் அவங்க இளையராஜா இப்படி எல்லாம் காப்புரிமை கேட்டு இல்ல. முதல்ல நானே இந்த சம்பளம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, சம்பளம் வாங்கினாங்கன்னு சொல்ல அந்த இஷ்யூ சொல்லிடுறேன். என்ன ஈர்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை போடுறாங்க எல்லாரும்? இவ்வளவு பேர் இருக்கும்போது, இத்தனை பாடல்கள் கோடி பாடல்கள் உலகம் ஃபுல்லா பாட்டு இருக்கும்போது இவரோட பாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை போட வேண்டியிருக்கு? சோ ஒரு படத்துக்கு அவர் ஒரு பணம் வாங்குறாருன்னா, வாங்குறாங்களோ அவங்க கொடுக்குறாங்களோ அது ஒரு தனிப்பட்ட வாதம். எவ்வளவு அமௌண்ட் இவரு டிசைட் பண்ணி எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருக்கணும் அன்னைக்கு, பிளஸ் காப்பிரைட்டை கொடுக்கணும்னு கேட்டாலும் கொடுத்துருக்கலாம். அதுக்கு ரெடியா இருந்தாங்க, அவரோட பொசிஷன் டாமினன்ட் பொசிஷன்ல இருந்தார். ஸோ அந்த எவ்வளவு கேட்டாரு, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, அதுல என்னென்ன உரிமை ரிசர்வ் பண்ணிச்சு, யாரும் இன்னைய வரையும் ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் யார்கிட்டயுமே கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு ஆடியோ கம்பெனி வாங்குது. வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்ட் வாட் ஹவ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர், அது வரைக்கும் தான் சொல்ல முடியும். அது எக்ஸாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண யார் சொல்லணும்? ஒரிஜினல் கம்போசர் இவரு பணம் கொடுத்தன்றாங்க, அது இவ்வளவுதான் அமௌண்ட் பணம் பேசி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ வாட் எவர் எவிடன்ஸோட கொடுத்தாங்களான்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பணம் வாங்கிட்டப்பா அவ்வளவுதான், இந்த பணத்தோட போயிடுச்சுப்பா, எனக்கு இதுக்கப்புறம் நீ எத்தனை வருஷம் வேணா எவ்வளவு வேணா கோடி கோடியா இந்த பாட்டு போட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு இவர் ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்ற அந்த வாதங்கள் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருக்கு டிமாண்ட் இல்லைன்னு சொன்னா, இப்ப புது படம் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஹிட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல தேவையில்ல. ரஜினி சாருடைய கூலி படம் வரைக்கும் இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்து நிக்குது. ஆமா, கூலி படத்தோட தயாரிப்பாளருக்கு இளையராஜா சார்பா நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. ஆமா, இந்த பிரச்சனை எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ரஜினி சாருடைய படத்துக்கே இதுதான் நிலைமையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் சினிமா உலகத்துல இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் ப்ரொடியூசருடைய படங்களும் சரி, இந்த பர்டிகுலர் ஸ்டார் படங்களும் சரி, நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனை படம் வந்திருக்கும்? எல்லா படத்துக்கும் ஒரு ராஜா சார் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கிரியேஷன் அவங்கவுங்க ஒர்க் பண்ணும்போது இன்டர்ஃபியரன்ஸ் தேவையே இல்லை. நம்மளுடைய கிரியேஷன் போது அதை கமர்ஷியலா எக்ஸ்பிளைட் பண்றாங்க. கமர்ஷியல் இல்லாத எக்ஸ்பிளைட்டேஷனுக்கு ஆக்ட்லயும் இடம் கிடையாது, யாரும் கேட்கவும் போல. ராஜா சார் அதை பத்தி மைண்டும் பண்ணல. கோடிக்கணக்கான பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க பாட்டை. எங்கெங்கெல்லாம் கமர்ஷியல் எக்ஸ்பிளைட்டேஷன் இருக்கோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியில ராஜா சார் பாடலுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வச்சிங்க இல்லையா, அவர் என்னைக்கோ போட்ட பாட்டுக்காக இன்னைக்கு சண்டை போடுறாங்க அந்த மியூசிக் நிறுவனங்கள் வந்து. அப்ப எத்தனை கோடி இதுல பொருளுது, அதுல வரும்போது பணம் அதிகமா பொருளும் போது சட்ட பிரச்சனைகள் அதிகமா தானே இருக்கும். எல்லாரும் ரெடியா இருக்காங்களா ஸ்பெண்ட் பண்றதுக்கு?
இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரையும் பண்றாங்கன்னும் போது சரி, அப்போ வந்து இவரை மட்டும் எதுக்கு அந்த மாதிரி டார்கெட் பண்ணணும்? சார ஒருத்தரை மட்டும் பணம் கேட்கறாருன்னும் போது இவர் வந்து எனக்கு ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதே தானே அவங்களும் சொல்றாங்க. இதே எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேடையில ஆர்கெஸ்ட்ரால கஷ்டப்பட்டு சில பேர் பாட்டு பாடி ஏதோ வறுமைக்காக சம்பாரிச்சுட்டு போறாங்க, அதுல கூட ஷேர் கேட்கணுமா அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியனே தொடக்கத்துல இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. நான் அந்த அவர் எஸ்பிபி சாரோட இன்டர்வியூ நான் பார்க்கலன்னு வச்சுங்க. பட் இது என்ன, இதோட லீகல் பேஸ் என்னன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்களா, அப்ப எனக்கு ராயல்ட்டி கொடுங்க, ஓகே, இல்ல ஒரு ஷேர் கொடுங்க. இந்த தலைமுறை இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடைய தொடர்ச்சியா நிறைய படங்கள இளையராஜாவுடைய பாடல்கள் இருந்திருக்கு. அந்த வரிசையில தான் இப்ப சூப்பர் ஸ்டாருடைய படத்திலையும் கூலி படத்திலையும் இளையராஜாவுடைய பாடல்கள் இருக்கு. அது சம்பந்தமா நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்க இப்ப இளையராஜா தரப்புல என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன சட்டம் சொல்லுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு. அவர் ராஜா சாரோட இன்டென்ஷன் என்னன்னா, ஆக்ட் இருக்கு, சட்டம் ஒரு விஷயம் சொல்லுது, அதை இப்ப செய்யுங்க. எனக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் சாரோடைய படங்கள்லயே மொதல் படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, அடுத்து நடுவில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு, மறுபடியும் 3வது படமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சார் நாலேஜுக்கு போகாம இல்ல, தெரியும் போது ஏன் ரிப்பீட்டடா அப்படி நடக்கணும்? அப்ப நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இதனால இளையராஜா சாருடைய பாடல்கள் தானே ஹிட் ஆகுது. இது இளையராஜா சாருக்கு நல்ல விஷயம் தானே. அவர் சாருக்கு நல்ல விஷயம். அவர் வந்து ஹிட்ட பார்க்காதவர் கிடையாது இல்ல. அவரை நம்பி ஹிட் எல்லாம் வந்த காலம் தானே இருக்கு, இன்னி வரைக்கும் இருக்குல்ல. இன்னைக்கும் நிக்கிறாங்களா அவருடைய பாடல்களை வேணும், நீங்க மியூசிக் போடுங்க. இளையராஜாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சூப்பர் ஸ்டார், ஓகேவா? ஆனா அவருடைய படத்துக்கே இளையராஜா சார் வந்து இப்படி பிரச்சனை பண்ணாங்கன்னா ரஜினி சார் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இப்ப பிரச்சனையே பண்ணலீங்களே, பிரச்சனை பண்றதுனா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா, நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி என்னென்னலாம் இப்போ ஒரு படம் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது எத்தனை லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு லொகேஷனுக்கு பர்மிஷன் வாங்குறதுல இருந்து, ஒரு பேரோட காப்பிரைட் வாங்குறதுல இருந்து, அத்தனைக்குமே வந்து இந்த படத்துடைய பேருக்கே வந்து காப்பிரைட் வந்து வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு தான் வந்து பண்றாங்க இல்லையா? அதே போல இதுக்கு சட்ட சம்பந்தமா மியூசிக் என்ன லீகாலிட்டி சொல்லுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி இதுல பிரச்சனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய லீகல் ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ற விஷயம் தானே. கூலி படத்தோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா இப்ப என்ன நடக்க போகுதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுங்க. நிறுவனம் சொல்லலாம் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது என்னென்ன வாய்ப்பு, அவங்க வந்து ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்கலாம். அவங்களுடைய லீகல் டீம் வச்சு மோஸ்ட் ப்ராபப்லி தட் வில் பி த அவுட்கம். அவங்க ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்ல கொடுக்கலன்னும் போது நாங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டோம்னு போனாங்கன்னா அடுத்து நீதிமன்றத்தை தான் நட வேண்டியிருக்கும். ஆனா வைரமுத்து என்ன கேட்கிறாருன்னா, பாட்டுக்காக இசையா, இசைக்காக பாட்டான்னு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. காப்பிரைட் ஆக்ட்ல லிரிசிஸ்டுக்குன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்டு இல்லைன்னு சொல்லி எந்த காலத்துலயுமே எந்த மியூசிக் டைரக்டரும் சொல்ல, ராஜா சார் என்னைக்குமே லிரிசிஸ்டுக்குன்னு ரைட்டு ஆக்ட்ல இருக்கிறது தப்புன்னு சொல்லவும் கிடையாது. அவங்கவுங்க ரைட்டை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, என்னோட ரைட்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஒருவேளை காப்புரிமை விஷயத்துல இளையராஜா சாருக்கு ஷேர் வந்ததுன்னா, பாடல்கள் எழுதின பாடலாசிரியர்களுக்கும் ஷேர் உண்டா, பங்கு உண்டா? சார் என்ன கேட்கிறாருன்னா, ஆக்ட்ல மியூசிஷியன்ஸ்க்கு, மியூசிக் டைரக்டர் கம்போசருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை கொடுன்னு அவர் கேட்கிறாரு. லிரிசிஸ்டோட ரைட்ஸ் சேர்த்து எனக்கே பணம் கொடுன்னு கேட்கலையே. நீங்க சொல்ல அந்த மாதிரி இருந்தா அதுக்கு வேற பதில் சொல்லலாம். லிரிசிஸ்டுக்கு என்ன பாட்டு இருக்கோ அது அவங்க கிளைம் பண்றது பண்ணது அவங்களுடைய விருப்பம். முக்கியமா வைரமுத்து சார் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, கண்ணதாசனையும் எம்எஸ்வியையும் பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டுமே இசை மேதைகள், ரெண்டுமே இசை கோர்வைகள் அப்படிங்கிறாரு. அப்ப இசை மேதை அந்த இசைக்கு எழுதின பாட்டு எழுதின கண்ணதாசன் ரெண்டு பேருமே பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னா, அதே தானே இதுலயும் பொருந்தும், இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பொருந்தும். அவர் வந்து சொல்றது வந்து தனிப்பட்ட கமெண்டா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இந்த சட்ட பிரச்சனைக்காக சொல்லல, தனிப்பட்ட கமெண்டா சொல்லும் போது எவரோன் ஹேஸ் தேர் ஓன் வியூஸ் இல்லைங்களா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லலாம், எனக்கு வந்து அந்த எங்கேயோ அந்த டியூன் ஒரு மெலடி போச்சுன்னா அதை நம்ம போட்டு, எத்தனை ஸ்டார் ஹோட்டல்ல பாத்திருக்கீங்க, பாட்டை போடுறாங்க, அந்த மியூசிக் போடுவாங்க, அது கேட்டோன்னே பாரு ராஜா சாங் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா அந்த இதுதான் போட்டிருப்பாங்க, அந்த சாக்ஸபோன்ல இல்ல பியானோல அந்த சாங் போட்டு சாரோட சாங்ஸ் போயிட்டு இருக்கும். எவ்ரி ஒன் வில் ரெகக்னைஸ் அவரோட சாங்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஸோ இது ஒரு வாதமா தான் போகும்போது தவிர, பட் இங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ராஜா சாரோட லிட்டிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லிரிசிஸ்டோட ரைட்ஸை பத்தி அவர் கொஸ்டினே பண்ணல, டிஸ்பியூட்டும் பண்ணல. ஒரு பாமரனா இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இளையராஜா பாடல்கள் அப்படின்னு வகை வகையா டிசைனா வேற வேற தலைப்புகளை 80s 90sல அப்படிலாம் போட்டு டிசைனா சேல் பண்றாங்க, இணையதளங்களை பார்க்க முடியுதுல்ல. கார்ல போனா இளையராஜா பாட்டு, டிவில எஃப்எம்ல எங்க பார்த்தாலும் இளையராஜா பாட்டு, இப்படி எங்க பார்த்தாலும் இளையராஜா பாட்டு. இளையராஜா இல்லாமல் பாட்டும் இல்லை இசையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகி இருக்குல்ல. இதனால தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இளையராஜா சாருக்குள்ள வந்துருச்சா? இதுக்காகத்தான் இளையராஜா சார் காப்புரிமை கேட்கிறாரா? இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. அவர் காப்புரிமை கேட்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000க்கு மேல கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. பிரச்சனை இது சம்பந்தமா அவர் சாரோடைய ஒரு சின்ன இன்டர்வியூவே இருக்கு, அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அந்த ஆரம்ப காலத்துல.
ஏன் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போகுது? ஏன்னா நீங்க சொல்ற அந்த எங்க போனாலும் இளையராஜா சார் தான், எங்க போனாலும் அவர் பாட்டு தான், அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்றதுன்னு இன்னைக்கு கிடையாதுங்க. என்னோட நாலேஜ் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் கட் அவுட் வச்சதே ஃபர்ஸ்ட் அவரு தான் வச்சாங்க. இது எப்படா நான் சொல்றது வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நடந்த விஷயம். அப்படி பார்த்தா அன்னைக்கே அவருக்கு அந்த ஏறி இருக்கணுமே. அப்படிலாம் ஏறி இருந்தா அப்போ அவர் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்காருல்ல. அவர் சொன்ன அதுல சொல்லியிருக்காரு, நான் பணத்தை பத்தி யோசிச்சிருந்தா எனக்கு அந்த மியூசிக் கிரியேஷன் வந்திருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து கொட்டுதுன்னா நான் அதை பத்தி யோசிக்கல, நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா பிற்காலத்துல வரும்போது என்ன நமக்கு இவ்வளவு உரிமை இருந்திருக்கு, நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டுமே தோணும் போது சுத்தி இருக்கிற ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்றதை கேட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து செய்யறாரு. கேஸ் போறவங்க எல்லாமே தலைகணம்னா பார்த்தா லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கில் தலைகணம் தான். அப்போ எல்லாம் அவங்க லீகல் ரைட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துங்க, இல்ல பெரிய பெரிய விவிஐபிஸ் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு வராங்களே. அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்குன்னு ஃபீல் பண்ணா கோர்ட்டுக்கு வராங்க. இவர் சார் ஒரு ரைட் இருக்குன்னு ஃபீல் பண்றாரு, வராரு. இந்த காப்புரிமை விஷயத்துல நீதிமன்றத்துல ஒரு ஆர்குமெண்ட் நடந்ததுல, ஆமா இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் தான் அப்படின்னு அவர் தரப்பு வாதமா முன்வைக்கப்பட்டுச்சுல, அது நீங்க தான் அப்படி ஆர்குமெண்ட் பண்ணீங்களா? இத வந்து என்ன நடந்துச்சு அந்த ஆர்குமெண்ட்? இல்ல, அன்னைக்கு வந்து மூத்த வழக்கறிஞர் ராஜா சார் சார்பில் எங்கேஜ் பண்ணவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணும்போது இந்த நீதிமன்ற வாதங்கள் போயிட்டு இருக்க நேரத்துல ஏசி சபோ வால்ன்ற வார்த்தை வந்ததாகவும் அது மீடியாவில் பெருசா பப்ளிசிட்டி ஆச்சு. அடுத்த நாள் ஜட்ஜு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டார், அதுவும் பப்ளிசிட்டி ஆச்சு. அடுத்த ஹியரிங்ல அதே மூத்த வழக்கறிஞர் ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த அபவ் ஆல் அப்படின்ற போது தட் வாஸ் மென்ட் ஃபார் அந்த மியூசிக் நிறுவனங்கள் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. எக்கோ ரெக்கார்டிங் அந்த பர்டிகுலர் கேஸ்ல அஜி மியூசிக்னு இருக்காங்க. ஸோ சில மியூசிக் நிறுவனங்கள் இருக்காங்க. அதுங்க கம்பேர் பண்ணிட்டு அந்த நிறுவனங்களையும் இவர் ராஜா சார் லிட்டிகன்ஸ் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வழக்குல உரிமை அதிகமா இருக்கக்கூடியது, அந்த காப்பி ரைட்ஸ் அதிகப்படியா வச்சுக்கிறது இஸ் அபவ் ஆல் த அதர்ஸ், அபவ் த ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மற்றவர் காட்டிலும் இவருக்கு தான் ரைட் இருக்கு, அதை தான் இஸ் அபவ் ஆல்னு சொன்னது. அதை வந்து எல்லாரையும் விட நான் பெரியவன்ற மாதிரி அது மீடியாவில் ஃபிளாஷ் ஆன விஷயம். அதை விளக்கம் கொடுத்து ஜட்ஜியும் அதை நோட் பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயத்துல எஸ் வெரி வெல் நோட்டட்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஏத்துக்கிட்டோன்னா அதை பாயிண்டட் அவுட் வெல் டேக்கன் சொல்லுவாங்களே, எடுத்துட்டாங்க அவங்க. ஆனா இது பெருசா நியூஸ்ல வந்து முதல் 2 நாள் நீங்க சொன்னது வந்தது, இஸ் அபவ் ஆல்னு சொன்னதும் சரி, அடுத்து ஒரு விளக்கம் கேட்டாரு ஆனரபிள் ஜட்ஜ் கேட்டாருன்னு சொல்லிட்டு வந்தது. 3வது நாள் அதே மூத்த வழக்கறிஞர் கோர்ட்ல போய் அதே கோர்ட்ல சொன்னாரு, அந்த மற்ற நிறுவனங்களை காட்டிலும் இஸ் ஹோல்டிங் ரைட்ஸ் அபவ் ஆல் அப்படின்னு சொன்னாரு. அது வாதமா வைக்கப்பட்டது. அது இன்னும் லிட்டிகேஷன் பெண்டிங்ல தான் இருக்கு. இசை சாம்ராஜ்யத்துல இளையராஜா இசைஞானி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இளையராஜா சாருக்கு பண ஆசை வந்துருச்சு, இந்த காப்புரிமை விஷயத்துல விடாப்படியா இருக்கிறாரு, இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர் இப்படின்னு இளையராஜாவுக்கு எதிரான ஒரு பிம்பம் வெளியில கட்டமைக்கப்படுதுல. ஏன் இளையராஜா சார் இன்னும் வாயை திறக்காம மௌனமா இருக்கிறாரு? பேச வேண்டியதானே மீடியாவில்? அவருக்கு என்ன ரெமெடி வேணுமோ அதை அந்த கன்சென்ட் யார் செய்வாங்களோ அது வழியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வரக்கூடிய ஒரு கமெண்ட்டையும் பத்தி அவர் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு உதாரணமா சொல்லணும்னு பார்த்தா, நான் கடந்த சில வருடங்களாக அவரை போய் சந்திச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய. ஸோ ஒருத்தரை பார்க்க போறோம், ஒரு விவிஐபி கேலிபர் இருக்கிற ஒருத்தரை பார்க்க போறோம்னா சில பேரை பார்க்கும்போது மறுபடியும் பார்க்க தோணும் நமக்கு. சில பேரை போகும்போது 2 தடவை போனோன்னே நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா, நம்ம போனா நம்ம பெரிய மனிதர்கள் அதாவது விவிஐபிஸ் லெஜெண்ட்ஸை பார்க்க போகும்போது தோணும் இல்லைங்களா. ராஜா சாரை போய் பார்த்தா பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தடவை கிடையாது, ஒரு தடவை பார்த்தா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துடுவாங்க, பெருசா அவரை பத்தி தெரியாது. அவன மீடியாவில் பண்ற ப்ரொஜெக்ஷனை பார்ப்பாங்க. ஒரு 4-5 தடவை போய் அவர் கூட ஒரு 4 வார்த்தை பேசி பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் என்ன, அவர் எப்படி பாடி லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைக்கணன்ற வார்த்தைக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இப்போ என்னோட வீட்டுல இருப்பாங்க, என்னோட அப்பா இருப்பாரு, தாத்தா வீட்டுல ஒரு பெரிய மனுஷங்க இருப்பாங்க, அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு நம்ம மேல கன்சர்ன் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா. நான் சொல்ற மாதிரி அவருடைய வயசு என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் இப்போ கொஞ்சம் வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் இருக்கு, என்னோட பேசக்கூடிய விதங்கள் இருக்கு. அவர் தலைக்கணன்றதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். அவர் ஒரு அவ்வளோ பர்ஃபெக்ட் மேன் சொல்லுங்க. ஒரு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கவங்க சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, அது கமெண்ட்டுகள் வரதான் செய்யும். அதை பத்திலாம் அவர் கவலைப்பட்டுட்டே இருந்தாருன்னா சோ அது பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. காப்புரிமை விஷயத்துல இளையராஜா சார் கூட நேரடியா பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். இளையராஜா சார் என்ன சொல்லுவாரு? மக்களை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா? இசை விஷயத்துல, பாட்டு கேட்கிற விஷயங்கள்ல பாமர மக்கள் இப்படி எல்லாம் அவரு பொதுவாவே நிறைய பேசக்கூடிய ஆள்ல போனா லீகல் விஷயங்களை பேசுவோம், லீகல் என்ன இருக்குன்னு பாப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த கன்சர்ன்ட் லாவையும் அனலைஸ் பண்ணக்கூடியவர். கண்மூடித்தனமா வச்சுக்கிட்டு நீங்க அட்வொகேட்ஸ் இருக்கீங்க என்ன பண்றீங்களோ பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அவர் அதுவும் அனலைஸ் பண்ணி இந்த ஆக்ட்ல என்ன இருக்கணும் ஒரு நாலேஜ் வச்சு அதை பத்தியும் பேசுவார். அவர் இந்த ஆக்ட்ல இப்படி சொல்லி இருக்கு போல இருக்கேன்றது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆள் அவர். இப்ப இந்த இளையராஜா காப்புரிமை விஷயத்துல வைரமுத்தும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய சகோதரர் கங்கை அமரனும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் கருத்து எதுவும் தெரிவிக்கலையா?
இளையராஜா சார். இல்ல அவருக்கு கருத்து இருந்தா மீடியா கூப்பிட்டு பேச போறாரு. அவரு எல்லாத்துக்குமே கூப்பிட்டு மீடியாவை பேசக்கூடிய ஆள் கிடையாது இல்லையா. அவருக்கு எப்ப தோணுதோ அந்த டைம்ல அவர் பேசுவார். இளையராஜா காப்பு உரிமை வழக்கு வந்து ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த கேஸோட எண்டு என்னைக்கு முடிவுக்கும்? இது முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு கேசஸ். ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு பல கேசஸ் பின்னி பணஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் புதுசா வந்துட்டு இருக்கு. இந்த 2024 கூட புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் ஒரு கேஸ் ஃபைனாலிட்டி வந்துருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி எல்லா கேஸ்லையும் முடியணும். பட் லீகல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சிவில் லிட்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முடியும் பொதுவாக சொல்ல முடியாது இல்லைங்களா. எதிர்த்தரப்பு எந்த அளவு ஆக்ட் பண்றாங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரே ஒரு கேஸ்ல இந்த மெயின் கொஸ்டினுக்கான பதில வந்துடுச்சுன்னா, நீதிமன்றம் இதுதான் சொல்லிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி மற்ற கேஸ்லாம் முடிஞ்சிடும். இளையராஜா காப்புரிமை விஷயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குபேர லட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.